கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமம் 16:8. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, நாங்கள் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை நம்மால் முடிந்தவரை மற்றவரிடத்தில் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை பற்றி நாம் எப்பொழுதும் பேச வேண்டும். அவருடைய நாமத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படி என்றால் அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மிடத்திலேயே பேசுகிற மக்களுக்கு நாம் விசுவாச வார்த்தைகளை ஊட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர். தளர்ந்து போய் நம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு விசுவாசமான வார்த்தைகளை சொல்லும்போது அந்த விசுவாசமே அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளையும் இந்த உலகத்தையும் ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும். எந்த ஒரு சூழ்நிலையும் அவபக்தியான வார்த்தைகளையோ அவிசுவாசத்திற்கு நேரான வார்த்தைகளையோ நாம் பேசாதபடி தேவனாகிய கர்த்தரை நாமத்தை குறித்தே பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் நமக்கு எபனேசராய் இம்மானுவேலராய் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். அதே போன்று நாம் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த வேண்டும். அவர் நம் வாழ்விலேயே நிலடங்காத நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருகிறார். நம் உலக பிரகாரமான மற்ற காரியங்களை குறித்து பேசி மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி தேவனுடைய நாமத்தை குறித்த காரியங்களை நாம் பேசும்போது அது மற்றவர்களும் தேவனிடத்தில் வருவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். அவருடைய விசுவாச வாழ்க்கையையும் தட்டி எழுப்பும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்டு அவருக்கு பிரியமாய் நாம் வாழுவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.